பதியம் இலக்கிய சங்கமத்திலிருந்து ஒரு தமிழ் வணக்கம். நான் அரண்மனை சுகபலனி. நமது பதியம் இலக்கிய சங்கமத்தின் நிறுவனரும் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி தமிழாய்வுத்துறை பேராசிரியருமான கா. தமிழ்மாறன் ஐயா அவர்களின் பணி நிறைவினையொட்டி ஒரு சிறு கவி மாலை. தலைப்பு: தீராத தமிழ் காதலன். தீராத தமிழ் காதலன், தீந்தமிழ் பேராசான் தமிழ்மாறன். பெரம்பலூரின் தமிழ்முகம் அன்றாடம் இவர் பதியமிடும் இலக்கியங்களால் பெரும்புலியூருக்கே பெருமிதம். இரு தலைமுறை தொடர் வாசிப்பின் நெகிழ்வில் மிளிரும் கண்கள். தமிழை சுவாசித்து சுவாசித்தே படிமங்கள் ஆகி போன வைர நெஞ்சம். எழுதுகோள்கள் மறந்த வேளையிலும் தமிழ் ரத்தம் சுரக்கும் ஈரைந்து விரல்கள். தமிழுக்காகவே தாரை வார்த்த தன்னிகரற்ற ஒளிவாங்கி இவரின் செஞ்செவிகள். 1000 மேடைகள் அரங்கேறிய அடைமலை பேச்சுச்சாரல். அருவியாய் வெள்ளருவியாய் சிறந்த ஆளுமைகளை வார்த்தெடுப்பதே இவரின் பேரின்ப பொழுதுபோக்கு. கிட்டத்தட்ட எதிர்படும் எல்லா மனிதர்களுமே முகமன் செய்வதால் நாள்தோறும் இவரின் நடைபயிற்சி 4 அடியிலேயே நீர்த்து போகின்றது. மீறி 8 அடி தூரம் நடந்தால் 16 கரங்களில் கை குலுக்கல்கள். கடைக்கோரி குக்கிராமத்தின் பயணத்திலும் இவரை புடை சொல்கின்றன தமிழ் நிழல்கள். தமிழும் ரோஜாவும் இவரின் இரு தயங்கள் போல மேடை பேச்சின் பிள்ளையார் சுழிகள் அவை. தமிழும் ரோஜாவும் இவரின் இரு தயங்கள் போல மேடை பேச்சின் பிள்ளையார் சுழிகள் அவை. இவர் வீட்டின் வரவேற்பறையையே வகுப்பறையாக்கி நன்மாணாக்கர் செய்து நல்வழி காட்டும் நம் நலன் விரும்பி. இரவின் நெடுந்தொலைவு வரை இவர் இமைகள் தமிழுக்கு வீசும் சாமரத்தில் ஒத்தி செய்கிறது. இவர் மேசையில் விசையுறும் தஞ்சை தலையாட்டி பொம்மை. மாணவர்களை எல்லாம் பேராசிரியர்களாக்கி பார்க்கும் பேராசை இவருக்கு. மாணவர்களை எல்லாம் பேராசிரியர்களாக்கி பார்க்கும் பேராசை இவருக்கு. கடல் கலக்கும் நதி நீரை சமவெளி திருப்பும் அணைக்கட்டு போல மாணவ நதியை சமுதாய சமவெளி திருப்பும் சுப திருப்புமுனை. மாணவ நதியை சமுதாய சமவெளி திருப்பும் சுப திருப்புமுனை. அலைபேசியின் முதல் வார்த்தையில் அழகிய தமிழில் தேன்குரலோடு மயிலிறகால் நம் பெயரை வருடி நம்மை நாமே பெருமிதம் கொள்ளச் செய்யும் பெருந்தகை. அனுதினமும் இவரின் மாலை நேர தேநீர் கோப்பைக்குள் சித்ரா பௌர்ணமிகளாய் மிதக்கின்றன நட்பின் முகங்கள். அனுதினமும் இவரின் மாலை நேர தேநீர் கோப்பைக்குள் சித்ரா பௌர்ணமிகளாய் மிதக்கின்றன நட்பின் முகங்கள். இவரின் நாள் குறிப்புகளிலெல்லாம் நிரம்பி வழிகின்றது நிகழ்ச்சி நிகழ்வு. இவரின் நாள் குறிப்புகளிலெல்லாம் நிரம்பி வழிகின்றது நிகழ்ச்சி நிகழ்வு. பார்ப்பவர்களுக்கு எல்லாம் ஏதோ விழாக்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் இவரின் தமிழ் பாசறைக்கு மட்டும் தேர்ச்சிப்பட்டார். அன்பு தொல்லையால் அதிகம் அவதியுற்றவர் அநேகமாக இவராகத்தான் இருப்பார். அன்பு தொல்லையால் அதிகம் அவதியுற்றவர் அநேகமாக இவராகத்தான் இருப்பார். ஒரு நாள் எதேர்ச்சியாக கைக்குட்டையை தவறவிட்டார். எடுத்து பார்த்தேன். 1000 கண்ணீர் துளிகளை துடைத்ததன் சுவடுகள். ஒரு நாள் எதேர்ச்சியாக கைக்குட்டையை தவறவிட்டார். எடுத்து பார்த்தேன். 1000 கண்ணீர் துளிகளை துடைத்ததன் சுவடுகள். ஒரு நாள் முழுவதும் இவரின் பின்னால் பயணித்தேன். ஒரு நாள் முழுவதும் இவரின் பின்னால் பயணித்தேன். 1000 மனித வேகத்தடைகள். அத்துணையையும் கடந்து ஒரு புதிய நபருக்கு கைகுலுக்கிக் கொண்டிருந்தார். அப்போது புரிந்தது வாழ்வின் அர்த்தமும் வாழ்வதன் அர்த்தமும். இவரின் பாதை முழுக்க அன்பின் மலர் கொத்துகள். இவரின் பயணம் முழுக்க இலக்கிய விதை தூவல்கள். இவரின் அனுபவம் முழுக்க அருந்தமிழ் சாரல்கள். தீராத தமிழ் காதலன், தீந்தமிழ் பேராசான் தமிழ்மாறன். கல்லூரியில் தற்சமயம் இலையுதிர்காலம் இருந்த போதிலும் இலக்கியவானில் என்றுமே உமக்கு சிவப்பு கம்பளம். கல்லூரியில் தற்சமயம் இலையுதிர்காலம் இருந்த போதிலும் இலக்கியவானில் என்றுமே உமக்கு சிவப்பு கம்பளம்.
சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். அரண்மனை சுகபவன், பதியம் இலக்கிய சங்கமம், பெரம்பலூர். நன்றி.